Hello friends, welcome to Kalivani's Kitchen. நம்ம சேனலில் இன்றைக்கி ட்ரெடிஷ்னல் ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி ராகி புட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மட்டும் இல்லை, இது ஈவினிங் ஸ்நாக்ஸ் டைம்லேயும் டின்னருக்கு சாப்பிட்றதுக்கும் ஒரு ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி இது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சத்தான சுவையான ராகி புட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ இந்த ராகி புட்டு செய்கிறதுக்கு ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு கேழ்வரகு மாவு சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு இல்லைனா உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிசைஞ்சிக்கோங்க. ஒரே டைமில் நம்ம தண்ணி சேர்த்து பிசையக்கூடாது. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சிக்கோங்க. அப்ராக்சிமேட்டாக பார்த்திங்கன்னா இந்த 1 கப் மாவுக்கு 1/2 கப் அளவுக்கு தண்ணி தேவைப்படும். ஒரு மாவு ஒரு மாதிரி தண்ணியை அப்சார்ப் பண்ணும். உங்கள் மாவுக்கு ஏற்ற மாதிரி இந்த தண்ணியோட அளவை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சில மாவு பார்த்திங்கன்னா 1/2 கப்பை விட கம்மியாக கூட தண்ணியை அப்சார்ப் பண்ணும். ரொம்ப கம்மியாக தண்ணி தெளித்து பிசைஞ்சிட்டிங்கன்னா புட்டு சாப்பிட்றதுக்கு வேகாத மாதிரியே இருக்கும், சாஃப்டாகவும் இருக்காது. இந்த ராகி புட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கரெக்டான அளவு தண்ணி தெளித்து பிசைகிறது தான் ரொம்ப முக்கியம். உங்களுக்கு மாவு கையில் பிடிக்கும் போதே தெரியும், நல்லா அந்த ஒரு கரெக்டான ஈரப்பதத்தில் இருக்கணும். இப்போ இந்த பிசைஞ்ச மாவை கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி பிடிச்சி பாருங்கள். இந்த மாதிரி கொழுக்கட்டை ஷேப் ரொம்ப ஈஸியாக ஃபார்ம் ஆச்சுன்னா நம்ம சேர்த்துருக்க தண்ணி கரெக்டான அளவுன்னு அர்த்தம். அதே மாதிரி உதுத்து விட்டிங்கனாலும் மாவு நல்லா டக்குன்னு உதுந்துடணும். இப்போ நம்மளோட ராகி புட்டு நல்லா சாஃப்டாக வரத்துக்காக இந்த மாவை ஒரு 5 நிமிஷம் மட்டும் மூடி ஊற வச்சுருங்க. 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இந்த மாவை ஒரு ஜல்லடையில் சேர்த்து ஜலிச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஜலிச்சுட்டு வேக வைக்கும் போது ராகி புட்டு நல்லா உதிரியாக இருக்கும். நார்மலாக இடியப்ப மாவு ஜலிப்போம்ல, அந்த ஜல்லடையிலாம் ஜலிக்கக்கூடாது. கொஞ்சம் பெரிய ஓட்டைகளாக இருக்கிற ஜல்லடையாக எடுத்துக்கோங்க. எல்லா மாவையும் ஜலிச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி 1-2 உருண்டையாக இருக்கிறதெல்லாம் கையை வச்சு நல்லா தேய்ச்சி விட்டு ஜலிச்சுக்கோங்க. இப்போ இந்த ராகி புட்டை வேக வச்சுக்கலாம். ஒரு இட்லி கடாயோ இல்லைனா ஸ்டீமரில் தண்ணி நீங்கள் இட்லிக்கெலாம் வைக்கிறத விட கொஞ்சம் தண்ணி ஜாஸ்தியாகவே வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த ராகி புட்டு ஃபுல்லாகவே நம்ம ஆவியில் தான் வேக வைக்கணும். அதனால் அதிகமான அளவு தண்ணி சேர்த்திங்கன்னா தான் நல்லா நம்மளுக்கு நிறைய ஸ்டீம் ஃபார்ம் ஆகும். புட்டும் நல்லா சாஃப்டாக வெந்து வரும். அதே மாதிரி இப்போ இந்த புட்டை வேக வைக்கும் போது தண்ணி கொதிக்கும் போது தண்ணி டைரெக்டாக அந்த ஸ்டீமர் பிளேட்டில் படக்கூடாது. அதனால் கீழே ஒரு தட்டு வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த ஸ்டீமர் பிளேட்டை வச்சு வேக வச்சுக்கோங்க. வச்சுட்டு நல்ல வெள்ளையான காட்டன் துணி சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ராகி மாவை சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி மாவை ஸ்டீமர் பிளேட்டில் சேர்க்கும் போது இந்த மாதிரி பரவலாக தூவி சேர்த்துக்கோங்க. ரொம்ப அழுத்தி விட்டு சேர்த்திங்கன்னா சரியாக புட்டு வேகாது. இப்போ 1 கப்புன்றதுனால நான் ஒரே தடவையாக வேக வைக்கிறேன். நீங்கள் அதிகமான மாவில் ரெடி பண்ணுறீங்கன்னா 2-3 பேட்சாக வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஒரே பேட்சாக வேக வச்சிங்கன்னா புட்டு சரியாக வேகாது. இந்த எக்ஸ்ட்ரா இருக்க துணியை ஜஸ்ட் அதுக்கு மேலே அப்படியே மூடி வச்சுருங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இந்த புட்டு வேகிறதுக்கு 15-20 நிமிஷம் ஆகும். இப்போ 15 நிமிஷத்துக்கு அப்புறமா நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள், புட்டு நல்லா பர்ஃபெக்டாக வெந்திருக்கு. கொஞ்சமாக மாவு எடுத்து கையில் இந்த மாதிரி திரித்து பாருங்கள். இந்த மாதிரி நல்லா நூல் மாதிரி திரிஞ்சு வந்ததுன்னா புட்டு மாவு நல்லா பர்ஃபெக்டாக வெந்திருக்குன்னு அர்த்தம். இப்போ இந்த ராகி புட்டு நல்லா பர்ஃபெக்டாக வெந்துருச்சு. இந்த மாவை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பார்க்குறதுக்கு 1-2 கட்டி இருக்கிற மாதிரி தெரியும், ஆனால் நல்லா கலந்து விட்டிங்கன்னா நல்லா உதிராகிடும். பாருங்கள், நம்மளோட புட்டு நல்லா உதிராக ரொம்ப அருமையாக ரெடியாக இருக்குது. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய்க்கு பதிலாக நல்லெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன். 2 சிட்டிகை அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த நெய் நாட்டு சக்கரைலாம் புட்டு சூடாக இருக்கும் போதே சேர்த்துக்கோங்க. ஆறுனதுக்கு அப்புறமா சேர்த்திங்கன்னா இந்த நெய்யும் நாட்டு சக்கரையும் புட்டு கூட மிக்ஸ் ஆகாது. அதே மாதிரி நெய், தேங்காய், வெல்லம் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கடைசியாக ஒரு கைப்பிடி அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. அதே மாதிரி இந்த ராகி புட்டு நல்லா சூடாக இருக்கும் போதே சாப்பிட்ருங்க. ஆறுனதுக்கு அப்புறமா சாப்பிட்டிங்கன்னா அந்தளவுக்கு நல்லா இருக்காது. வேர்க்கடலை சேர்க்குறது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு பிடிக்குன்னா சேர்த்துக்கோங்க. ஆனால் வேர்க்கடலை சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா இந்த ராகி புட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வேர்க்கடலையில் அதிகமான அளவு ப்ரோட்டீன் இருக்கிறதுனால காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கெலாம் சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி ராகி புட்டு ரொம்ப அருமையாக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக் என் கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன்.